வணக்கம் மாணவர்களே. நேற்று வந்து வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்தோம், அதனுடைய கண்டினியூஷன் எழுதியிருக்கோம். ஸோ வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து ஆர்டினரியாக வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், தென் அதுக்கப்புறம் யூனிட் வெக்டார், அதுக்கப்புறம் வந்து யூனிட் வெக்டார் அண்டு டைரக்ஷன் அலாங் த பேரலல் லைன் வெக்டார், இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அண்ட் கோப்பல் ஆல்சோ பார்த்தோம். தென் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் வந்து நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ், அதில் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட்னு பார்த்துருக்கோம், எழுதி போட்டோம். அதில் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம். அதனுடைய ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது எப்படி, ரெண்டு வெக்டரை ஏ டாட் பி பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வெக்டருக்கு ஐ வெக்டர், ஜே வெக்டருக்கு ஜே வெக்டர் அண்ட் கே வெக்டருக்கு கே வெக்டருடைய கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. தென் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டார். தென் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ், ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஏ இன்ட்டு மாடுலஸ் பி. இதை வந்து காஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதி போட்டு சம்மம் போட்டிருக்கோம். தென் அது வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஆன் பி அண்டு ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி கேட்பான், இல்லைனா தனித்தனியாகவும் கேட்பாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தி ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு தனியாக கேட்பான், அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார்னு கேட்பாங்க. தென் இதை தவிர்த்து மியூச்சுவலி ஆர்த்தோகனல் இல்லைனா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் இல்லை மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னா என்னென்ன, ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0, பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சி டாட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மூணுத்தையுமே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும்போது 0ன்னு வரும். தட் இஸ் ஏ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்றது எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கு சம்மு வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4-5 சம் கொடுத்துருக்க மாணவர்களே. அதை கொஞ்சம் உட்காந்து நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக அதுலேருந்து ஒரு சம்மு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கு வந்து நம்மளுக்கு என்ன பார்க்குறோன்னா அதே வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து நம்ம வந்து ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் வெக்டர்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், ஸ்கேலார் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட்னு என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ரெண்டு வெக்டரை டாட் பண்ணுறோம்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு a1 b1 plus a2 b2 plus a3 b3ன்னு அந்த ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம். பட் சிம்பிளாக கான்செப்ட் என்னென்ன, ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜே கோஎஃபிஷியன்ட் அண்ட் கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதான் வந்து ஏ டாட் பி கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஒர்க் டன் என்பது என்னென்னா இட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், எல்லாத்துக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம், அதனுடைய அப்ளிகேஷன். ஸோ யூசஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இது ரொம்ப இது கம்பல்சரி கொஸ்டின் இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் வந்து இதில் இந்த 4 கொஸ்டின் நம்ம எழுதி போட்டிருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸ் தவிர்த்து ஒரு 3 கொஸ்டின் எழுதி போடுறேன். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஒரு சம்மு, அது ஒரு மாடலில் கண்டிப்பாக ஒரு சம்மு, ஏதாவது ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துடும் மாணவர்கள். ஸோ இப்போ ஒர்க் டன் அப்படின்னா என்னென்ன, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் and displacement. It's a product na multiply means inga வந்து dot product. So அப்போ product of force and displacement. So force அப்படினா என்ன, force என்பது mass into acceleration, F equal to m into a ன்னு சொல்லுவாங்க in science பிரகாரம். பட் இங்க மேத்தமெட்டிக்கலா வந்து force என்பது என்ன, mass என்பது some எடைன்னு சொல்லுவாங்க, weight some 5 kg 20 kg அப்படி சொல்லலாம், acceleration due to gravity, அது ரெண்டும் சேர்ந்து தான் force ன்னு சொல்லுவாங்க. அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்ன, ஃப்ரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இட் இஸ் கால்டு த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு த ஒர்க் டன். இதனுடைய யூனிட் வந்து பார்த்தோம்னா யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு. இப்போ சப்போஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டின்னு சொன்னோம்னா சென்டிமீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து என்னென்ன, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர், சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ ஆக்சலரேஷனுக்கு ஒன்றுத்துக்கு யூனிட் இருக்குது. இப்போ கரண்ட்டுன்னு சொன்னோம்னா ஆம்பியர்னு சொல்லுவோம்,
ஸோ வோல்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா வோல்ட்டுன்னு சொல்லுவோம் யூனிட்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒர்க் டனுக்கு வந்து யூனிட்ஸ் என்னென்ன, யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க், செய்யும் வேலை இல்லை செய்யும் வேலையின் விதம் அப்படின்ற கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஒர்க் டனுக்கு வந்து யூனிட் வந்து என்னென்ன, நம்மளுக்கு கடைசியில் அதுக்கு ஒரு மார்க் உண்டு. பட்டு இருந்தாலும் வந்து உங்களுக்கு சம் கரெக்டாக போட்டதாலுமே உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தோம்னா த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு த ஒர்க் டன். இதில் வந்து ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும் மாணவர்களே. அதை கொஞ்சம் கணக்கில் நன்றாக கொஞ்சம் படித்து, ஸோ எது நம்ம என்ன கணக்கில் என்ன கொடுத்துருக்கான், நம்ம என்ன செய்யணும். கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ஒர்க் டன் அப்படின்னு தான் கேட்பான். அதில் வந்து ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கானா பாருங்கள், ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கானா பாருங்கள். ஃபோர்ஸு இல்லைனா ஃபோர்ஸஸ், ஸோ எது கொடுத்துருக்கான்றத பாருங்கள். ஸோ ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சிங்கிள் ஃபோர்ஸ் இஸ் கிவன். ஸோ ஃபோர்ஸ் வெறும் FORCE வெறும் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸு F வெக்டார்னு எடுத்துக்கணும். இதே வந்து ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ ஃபோர்ஸஸ் அப்படி கொடுத்துருந்தான்னா ஸோ நம்ம வந்து 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கலாம். எத்தனை ஃபோர்ஸ் கொடுத்துருக்கானோ அந்த 3 ஃபோர்ஸ்னால் 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணும். F1 + F2 + F3 எடுத்துக்கணும். 2 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா F1 + F2 இருந்தால் அதுதான் வந்து F வெக்டார் எடுத்துக்கணும். சரிங்களா? இதான் இங்கே முக்கியமாக இது பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே D கண்டுபிடிக்கணும். D என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ D = AB வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ AB என்பது நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், பொசிஷன் வெக்டார் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏபினாலுமே OB - OA, OB - OAன்னு சொல்லுவோம். ஸோ அந்த OBனா என்ன, OAனா என்ன, இங்கே கணக்கில் அங்கே பார்க்கும்போது ஸோ OA என்பது ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் தி பாயிண்ட் FROM, ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து OB என்பது டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ TO2 டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்டனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்கள் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். எதை நம்ம Fன்னு எடுத்துக்கணும், எதை நம்ம சில நேரத்தில் கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே எடுத்தோன்னா ஃபோர்ஸ் கொடுப்பான், சில நேரத்தில் வந்து கொஸ்டினில் வந்து நடுவில் கொடுப்பான் ஃபோர்ஸ்ன்னு கொடுப்பான். அதனால் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபோர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஃபோர்ஸ்னா விசைகள், ஃபோர்ஸ்னா விசை. ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோம்னா விசைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன, எது ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், எது ஃப்ரம் த பாயிண்ட், எது டு த பாயிண்ட் அப்படின்றத மெயினாக முக்கியமாக இதை 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து சம் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். இது கம்பல்சரியாக ஒரு 5 மார்க்ஸில் ஒன்று வரும், ஒரு 3 மார்க்ஸில் ஒன்று வரும், 2 மார்க்ஸில் ஃபார்முலாவை கேட்பாங்க. சம்மு வந்து 3 மார்க்ஸ்லேயும் 5 மார்க்ஸில் தான் கண்டிப்பாக கேட்பாங்க மாணவர்களே. ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட்டு என்னென்ன ஸோ திருப்பி சொல்லிடுறேன். ஸோ ஒர்க் டன் என்பது த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். வேர் F என்பது ஃபோர்ஸ் அண்ட் D என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ D = AB வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ AB வெக்டார் நம்ம என்ன செய்யறோம்னா OB - OAன்னு சொல்லுவோம். ஸோ OB என்பது என்ன சொல்லியிருக்கேன்னா டு த பாயிண்ட் அண்ட் OA என்பது ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ அந்த வார்த்தைகளை மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இன்னொன்று ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்தான்னா இதுக்கு ஃபோர்ஸஸ்ன்னு சொன்னான்னா 2 ஃபோர்ஸ் கொடுத்தான்னா F1 F2ன்னு எடுத்து 2த்தையும் ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது. அதான் டோட்டல் ஃபோர்ஸ். தட் இஸ் அ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க கொஸ்டினில். டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா F1 F2 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ஃபோர்ஸஸ் என்ற வார்த்தையும் கொடுத்துருப்பான். அதை தவிர்த்து வெறும் ஃபைண்ட் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்டதுனால வெறும் ஃபோர்ஸ் என்ற வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த 4 சம் அங்கே எழுதி நம்ம போட்டிருக்கோம். நம்ம 4 சம்ம போடுவோம். ஸோ ஃபைண்ட் த முதல் சம் என்னென்ன, ஸோ ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் 3I + 5J + 7K. ஸோ ஃபோர்ஸ் என்பது கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த ஒர்க் டன், நம்ம வந்து வேலை செய்யும் விதம், தமிழில் வந்து வேலை செய்யும் விதம் சொல்லுவாங்க. இப்போ அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஃபைண்ட் த ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்கிறேன். பை த ஃபோர்ஸ் அப்படின்னு இது ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம், Fன்னு அர்த்தம். ஸோ F கொடுத்துருக்காங்க. வென் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துறேன். இது மாதிரி டேரெக்டாக கொடுத்தேன்னா 3 மார்க்ஸில் கேட்போம், இல்லைனா 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள். ஸோ இதுக்கு அப்போ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2I - J + K. ஸோ D வெக்டார் = 2I - J + K என்று கொடுத்துருக்காங்க. ஸோ F = கொடுத்துருக்காங்க, D = கொடுத்துட்டாங்க. கிவன் நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்ன, W = F.D. ஸோ F.D F என்பது 3I + 5J + 7K டாட் 2I - J + K. ஸோ ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. I வெக்டருக்கு I வெக்டர் + J வெக்டருக்கு J வெக்டர் + K வெக்டருக்கு K வெக்டர் சொல்லியிருக்கோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். அப்போ 3 × 2 + 5 × -1 + 7 × 1. ஸோ which is equal to
3 2s are 6 minus 5 plus 7. ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 8 யூனிட்ஸ் வந்து. ஸோ 8ன்னு வருது. இதுக்கு யூனிட்ஸ் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு, 8 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ இதில் வந்து டைரெக்டாக எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருவோம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி கிவன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டைரக்ட்லி கிவன். ஸோ அப்போ டேரெக்டாக என்ன சார் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கும். ஸோ தட் இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஃபைண்ட் இது, இதுவும் ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 5 மார்க்ஸ் சம்மில், இந்த மூணுமே வந்து 5 மார்க்ஸ் சம்மில் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் கேட்டிருக்கான், ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பை த ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 4i plus 3j plus 2k which displaces the particle from the point. Which displaces the particle from the point அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ போன சம்மில் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டனே கொடுத்துட்டான். இந்த சம்மில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், ஃப்ரம் த பாயிண்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, டு த பாயிண்ட்ன்ற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ரம் த பாயிண்ட், ஸோ தட் இஸ் 2i plus 3j plus 7k. அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலுமே அது ஓஏன்னு எடுத்துக்கிறோம். தென் டு த பாயிண்ட், இங்கே ஃப்ரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, இங்கே டூ என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ டு த பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஓபி வெக்டர். ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 6i plus 5j plus 8k. The data are given. So the given data வந்து என்னன்னா F force, F equal to வெறும் force தான் கொடுத்துருக்கா, forces கொடுக்கல. ஸோ ஃபோர்ஸ்ன்னு கொடுத்ததால இட் இஸ் given a single force. ஸோ அப்போ சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. F equal to 4i plus 3j plus 2k. Then from the point என்பது OA vector. OA vector equal to 2i plus 3j plus 7k. And to the point OB vector 6i plus 5j plus 8k. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இஸ் given. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னென்னா டி வெக்டர் கண்டுபிடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடி. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்னா ஏபி வெக்டர். ஏபி வெக்டரை நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து செகண்ட் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டர். ஸோ ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ அப்போ ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி என்பது 6i plus 5j plus 8k மைனஸ் ஓஏ என்பது 2i plus 3j plus 7k. ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் சைன் மாற்றக்கூடாது, இங்கேயும் சைன் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கு அப்படியே வச்சுக்கணும், செகண்டில் தான் மைனஸ்ன்னு பண்ணுறோம். ஸோ அதனால் மைனஸ் பண்ணும்போது உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ என்ன வரணும், மைனஸ் 2i மைனஸ் 3j மைனஸ் 7kன்னு மாறிடும். ஸோ அப்போ ஐ வெக்டருக்கு ஐ வெக்டர் ஆட் பண்ணு, ஜே வெக்டருக்கு ஜே வெக்டர் ஆட் பண்ணு, கே வெக்டருக்கு கே வெக்டர் ஆட் பண்ணுங்க. அப்போ 6iல 2i போச்சுன்னா எவ்வளோ கிடைக்குன்னா நம்மளுக்கு 4iன்னு கிடைக்கும். தென் அப்புறம் 5jல 3j போச்சுன்னா 2j கிடைக்கும். 8k மைனஸ் 7k வந்து ப்ளஸ் 1k. ஸோ திஸ் இஸ் த டி வெக்டர். ஸோ டி என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட், டி என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா மாணவர்களே? ஸோ தேர்ஃபோர் W ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா W ஈக்குவல் டு F டாட் டி. F என்பது ஃபோர்ஸு, டி என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, நடுவில் டாட் வச்சிருக்கிறது வந்து என்னென்னா டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ என்னென்னா F என்பது 4i plus 3j plus 2k டாட் 4i plus 2j plus k. ஸோ ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது என்னென்னா ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண. அப்போ 4 into 4, 3 into 2, தென் 2 into 1 அப்படின்னு போட்டு. ஸோ அப்போ 16 + 6 + 2 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 24ன்னு வருது ஆன்சரு. நம்ம லாஸ்ட்டில் யூனிட்ஸ் எழுதணும். ஸோ ஒர்க் டனுக்கு யூனிட்ஸ் வந்து என்னென்ன, யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு. சரிங்களா? தென் தேர்ட் சம், கம் டு த தேர்ட் சம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்க இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுறேன். ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஸோ பை த ஃபோர்ஸ்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ கிவன் சிங்கிள் ஃபோர்ஸ். தென் அதுக்கப்புறம் ஃப்ரம் த பாயிண்ட்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஃப்ரம் த பாயிண்ட்டை ஓஏன்னு எடுத்துக்கணும், டு த பாயிண்ட்டை ஓபின்னு எடுத்துக்கணும். அதுலேருந்து டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி வந்து என்னென்னா ஃபார்முலா ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஓபி என்பது டு த பாயிண்ட், ஓஏ என்பது ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டி வேல்யூ கிடைச்சிடும். தென் ஃபைனலாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். W ஈக்குவல் டு எஃப் டாட் டி. ஸோ எஃப் டாட் டி என்பது, ஸோ ரெண்டு வெக்டரை டாட் பண்ணும்போது ஐ கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு கே கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் என்ன வருதுன்னா 24 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு. தென் கம் டு த தேர்ட் ப்ராப்ளம். ஸோ தேர்ட் சம் பார்த்தோம்னா எ பார்ட்டிகல் ஃப்ரம் த ஃபோர்ஸஸ். இங்கே வந்து ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எ பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஃபோர்ஸஸ்,
ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கான், அங்கே ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கல அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸஸ்ன்னு அண்டர்லைன் என்னென்னா 3 வெக்டாரோ இல்லை 2 வெக்டாரோ கொடுத்துருப்பாங்க, 2 ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 3 ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 கொடுத்துருந்தாங்கன்னா F1 F2ன்னு எடுத்துங்க. ஸோ ஒன்றே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். 1க்கு மேலே 2 இல்லை 3 வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எ பார்ட்டிகல் ஃப்ரம் த ஃபோர்ஸஸ் சம் 3i minus 2j plus 2k and 2i plus j minus 3k is displaced from the point. ஸோ 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் and displaced from the point. From the point என்ன சொல்லியிருக்கேன், OA vector, and to the point அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா OB vector. Find the work done by the forces. So total work done by the forces சொல்லியிருக்கு. அப்போ total force என்பது என்னன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். F equal to F1 plus F2. F1 என்பது 3i minus 2j plus 2k and F2 என்பது 2i plus j minus 3k. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா i வெக்டருக்கு i வெக்டர் ஆட் பண்ணுங்க, j வெக்டருக்கு j வெக்டர் ஆட் பண்ணோம், k வெக்டருக்கு k வெக்டர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது 5i minus j minus k இதுதான் வந்து ஃபோர்ஸு, டோட்டல் ஃபோர்ஸு. தென் அதுக்கப்புறம் வந்து OA வெக்டர் என்பது என்னன்னா ஃப்ரம் த பாயிண்ட் என்பது i plus 3j minus k, அதான் வந்து OA வெக்டர். OB வெக்டர் என்பது 4i minus j plus 2k என்பது OB என்பது பாயிண்ட், அதாவது டு த பாயிண்ட். தென் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, அதுலேருந்து D கண்டுபிடிக்கிறோம். D என்பது AB வெக்டர் என்பது என்னன்னா OB மைனஸ் OA. ஸோ OB மைனஸ் OAலேருந்து OBலேருந்து OA மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா 3i minus 4j plus 3k. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு D வெக்டர். தேர்ஃபோர் W equal to F dot D. F dot D என்பது ஃபார்முலா. F என்பது ஃபோர்ஸ், நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். D என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் டாட் பண்ணணும். ஸோ டாட் பண்ணும்பொழுது ஸோ I வெக்டருக்கு I வெக்டர், J வெக்டருக்கு J வெக்டர் அண்ட் K வெக்டருக்கு K வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண மாணவர்களே. ஸோ அது வந்து யூனிட்ஸ் டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ வருதுன்னா 16 வருது. 16 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இது வந்து முதல் சம் வந்து நம்ம பார்த்தது வந்து எல்லாமே இஸ் டைரக்ட்லி கிவன். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி கிவன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டைரக்ட்லி கிவன். ஸோ அதுலேருந்து நம்ம டைரெக்டாக ஒர்க் டன் கண்டுபிடிக்கும். ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டு த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கும். மூணாவது ப்ராப்ளம் வந்து ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ப்ராப்ளம் வந்து ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கதால F1 ப்ளஸ் F2 கண்டுபிடிச்சோம்னா அதான் F வெக்டர். அதுக்கப்புறம் ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துருக்கான், டு த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக நம்ம போடணும். ஸோ அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் D equal to AB வெக்டர், தென் OB மைனஸ் OA. தென் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்ளை பண்ணும். தென் லாஸ்ட் சம் என்னென்ன, லாஸ்ட் மாடல் சம் நாலாவது சம் என்னென்னா W டாட் Dனா என்னென்னா ஒர்க் டன். எழுதுறதுக்கு சிம்பிளாக இருக்குன்றதுக்காக சிம்பிள் வேர்டாக எழுதியிருக்கேன். த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான் AI plus J plus K in moving the point of application from I plus J plus K to 2I plus 2J plus 2K. அதாவது இங்கே ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னால் ஃபோர்ஸ் வந்து ஒரு வேல்யூவாக கொடுத்தான், 4I plus 3J plus 7K அப்படிலாம் வேல்யூவாக கொடுத்தாங்க. இங்கே வந்து சம் AI plus சம் J plus Kன்னு கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் MI plus J plus Kன்னு கொடுப்பாங்க. சில நேரத்தில் PI plus J plus K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும். த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் AI plus J plus K in moving the point of application from the point அர்த்தம். from the point வந்து I plus J plus K to the point வந்து 2I plus 2J plus 2K. Find is along a straight line is given by 5 units. நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்சர் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சோம். இந்த ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். நம்ம 24 அந்த சம்மில் 16லாம் கண்டுபிடிச்சோம். அதேமாதிரி இந்த கணக்கில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து F dot D கண்டுபிடிக்கிறது வந்து 5 ஆன்சர்னு கொடுத்துருக்கான். அதுலேருந்து டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட், எனி கான்ஸ்டன்ட் கேட்பான். A வேல்யூ கேட்பான், M வேல்யூ கேட்பான், இல்லை P வேல்யூ கேட்பான். ஸோ அதனால் இங்கே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. அது சேம் மாடல் ப்ராப்ளம் தான், பட் இங்கே எல்லா டேட்டாஸும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து A வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ கொடுத்துக்கிற ஃபோர்ஸ் வந்து F வந்து கொடுத்து எடுத்து எழுதிங்க, AI plus J plus K and from the point OA என்பது from the point, OB என்பது to the point. ஸோ OA எழுதியிருக்கேன், OB எழுதியிருக்கேன். அதுலேருந்து D வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். D என்பது AB வெக்டர், AB equal to OB minus OA
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா I plus J plus K ன்னு கிடைக்குது. அதான் D வெக்டர். D என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து W ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் பிராக்கெட்டில் வந்து கிவன் எழுது, கொடுக்கப்பட்டவை. கிவன்னா கொடுக்கப்பட்ட, அவனே கொடுத்துருப்பான் கணக்கில் 5 யூனிட்ஸு இல்லை 10 யூனிட்ஸு இல்லை -10 யூனிட்ஸ். எப்பவுமே வந்து இங்கே ஒர்க் டனில் வந்து நெகட்டிவ் வராது மாணவர்களே. ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் இவ டேக் அசியூமிங் பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ சப்போஸ் -51 வருதுச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது +51 எடுத்து, ஏன்னா நம்ம செய்கிற வேலை எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும், நெகட்டிவில் வராது. நெகட்டிவில் வந்துடுச்சுன்னா இவட்ட அசியூமிங் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒர்க் டன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த டேட்டாஸ் ஆர் கிவன். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு W ஈக்குவல் டு F டாட் D. ஸோ F என்பது AI ப்ளஸ் J ப்ளஸ் K டாட்டு I ப்ளஸ் J ப்ளஸ் K. ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன, I வெக்டருக்கு I வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், J வெக்டருக்கு J வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், K வெக்டருக்கு K வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா A இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். ஏன்னா 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் W. ஸோ 5 யூனிட்ஸ். அப்போ A இன்ட்டு 1 வந்து A ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5. ஸோ A 1 ப்ளஸ் 1 வந்து 2 ஆயிடும். அப்போ A ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5. நம்மளுக்கு A தான் தேவை. அதனால் இந்த +2 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா -2 ஆகும். இங்கே இருக்கிற மைனஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகும். இங்கே இருக்கிற மல்டிப்ளை ஈக்குவல் டு அந்த சைடு போனால் டிவைட் ஆகும். அது மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இந்த ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ A ஈக்குவல் டு 5 - 2, 5 - 2 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ A ஈக்குவல் டு 3ன்னு வந்து ஆன்சர். ஸோ அப்போ இது என்னன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது மாதிரி சம். இது வந்து ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருப்பான். இந்த சம் வந்து ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து ஆல் த டேட்டாஸ் ஆர் given. So all the directly given. So F is given and displacement is directly given. So the directly given கொடுத்துருக்கதால நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இது ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கதால ஃப்ரம் த பாயிண்ட் டு த பாயிண்ட் கொடுத்துருக்கதால நம்ம இதை மாதிரி பண்ணோம். ஸோ ஃபோர்ஸஸும் கொடுத்துருக்கதால இதே மாதிரி சேம் தான் பண்ணோம். ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா F ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2 அதை ஆட் பண்ணுறோம். ஃபோர்த் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான், ஒர்க் டன் கொடுத்துட்டான், வேல்யூ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான், ஒர்க் டன் கொடுத்துட்டான். ஸோ ஒர்க் டன் கொடுத்த அதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு A ஈக்குவல் டு 3 மாணவர்கள். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து இது அந்த கிளாஸில் பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களே. ஸோ நம்ம ஒர்க் டன் பார்த்தோம். ஒர்க் டன் வந்து இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு 4 சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதையே ஃபாலோ பண்ணி இந்த 2 சம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ட்ரை திஸ் ப்ராப்ளம், ஸோ ட்ரைன்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதே மாடல் அந்த 4மே அதே சம்மையை போட்டு பார்த்தாலுமே அதே மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் வரும் மாணவர்களே. ஸோ நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த முதல் சம் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த பாயிண்ட் இது டு த பாயிண்ட். இது மாதிரி நம்பர் 2, 1, 4ன்னு கொடுத்தாங்கன்னா ஸோ வேறு எதுவும் நினச்சிக்கூடாது. ஸோ இது 2i மைனஸ் ஜே சாரி ப்ளஸ் ஜே ப்ளஸ் 4kன்னு அர்த்தம். ஸோ இது 2i, இது i வெக்டர், இது j வெக்டர், இது k வெக்டரை குறிக்கும். அதனால தான் 2i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 4k. டு த பாயிண்ட் வந்து 4i ப்ளஸ் 0j ப்ளஸ் 5k எடுத்து எழுதும் பொழுது அது மாதிரி எழுதி நீங்கள் டி கண்டுபிடிச்சோம்னா டி ஈக்குவல் டுனது நம்மளுக்கு ஏபி வெக்டர். ஸோ ஏபி வெக்டர் என்ன, ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஓபி மைனஸ் ஓஏ பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டாவே கிடைச்சிடும். ஸோ 2i ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே அண்டு ப்ளஸ்ஸு கேன்னு கிடைக்கும் மாணவர்களே. அது டி வேல்யூ. அதுக்கப்புறம் எஃப் டாட் டி பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சி. அதனால் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஐயை குறிக்கும், ரெண்டாவது ஜேவை குறிக்கும், மூணாவது வந்து கேவை குறிக்கும். அதனால் 2i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 4k இது 4i ப்ளஸ் 0j ப்ளஸ் 5k. ரெண்டாவது சம் அதே தான் மாதிரி. எ பார்ட்டிக்கல் ஆக்டட் ஆன் பை த ஃபோர்ஸஸ். இது ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இது ஃபோர்ஸஸில் ஒரு சம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்ஸஸ்னால் 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ஃப்ரம் த பாயிண்ட் இது ஓஏ, இது டு த பாயிண்ட் ஓபி. தென் அதுலேருந்து ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன். சரிங்களா மாணவர்களே. தென் அடுத்து வந்து என்னென்னா இதான் வந்து உங்களுக்கு ஒர்க் டன். இதில் வந்து கம்பல்சரியாக இந்த ஒர்க் டனில் கம்பல்சரியாக ஒரு 7 மார்க்ஸ் இல்லைனா 8 மார்க்ஸ் கிட்ட இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த 5 சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாம், ஈஸியாகவும் பாஸ் ஆகிடலாம் மாணவர்களே. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்ன அடுத்து இது வரைக்கும் இதுக்கு முன்னே பார்த்தது எல்லாமே வந்து டாட் ப்ராடக்ட். ஸோ 2 வெக்டர் எப்படி
டாட் பண்ணுறது, ரெண்டு வெக்டர் பொசிஷன் வெக்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ரெண்டு வெக்டர் எப்படி டாட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்படி அப்புறம் எது மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னா என்ன, பர்பண்டிகுலர்னா என்ன அப்படின்லாம் பார்த்தோம் மாணவர்களே. எல்லாமே வந்து டாட் ப்ராடக்ட். இப்போ கடைசியாக பார்த்தது வந்து ஒர்க் டன் என்பது டாட் ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். ஸோ அதனால் அதையும் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து என்னென்ன வெக்டார் ப்ராடக்ட். இது வரைக்கும் டாட் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஏற்கனவே சொல்லியிருக்க மாணவர்களே, ஸ்கேலார்னாலுமே ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். தட் இஸ் அ மேக்னிடியூட் ஒன்லி. ஸோ மேக்னிடியூட் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் கிடைக்கும். 23 இல்லை 47. ஸோ ஏதோ ஒரு சம் நம்பர் மட்டும் கிடைக்கும். பட் வெக்டாரில் வந்து 2i + 3j + 4k என்ற ஆன்சர் அப்படி வரும். ஏன்னா வெக்டார் என்பது as well as both magnitude and direction. ஸோ ரெண்டுத்தையுமே சேர்ந்து வர்றது தான் வந்து வெக்டார் ப்ராடக்ட். ஆர் அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அதை ப்ராக்கெட்டில் சிம்பிள் கொடுத்துருக்கேன். கிராஸ்ன்னு சொல்லணும், அது பெருக்கல்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம கிராஸ்ன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்கெட்டில் இன்னொன்று தருலாம், டு ஃபைண்ட் a cross b அப்படின்னாங்கன்னா a cross b கண்டுபிடிக்கும். அது வந்து நம்ம டிட்டர்மெண்ட் ஃபார்மில் தான் ஈஸியாக இருக்கும். அது எல்லாம் ஃபார்முலா இங்கே எழுதிப்பட்டிருக்கேன். அந்த எழுதிப்பட்டிருக்கிறத கொஞ்சம் நான் கவனமாக பார்த்துட்டு, இது வந்து டெஃபினேஷன் ஃபுல்லாக எழுதணும். பட் அந்த ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மாதிரி எழுதிங்க. டெஃபினேஷன் வந்து நான் a cross bக்கு வந்து மாடுலஸ் a மாடுலஸ் b இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு n கேப். ஸோ சைன் தீட்டா என்பது ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார். இது n கேப் என்பது என்னென்னா யூனிட் வெக்டார் அலாங் த யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் a வெக்டார் அண்டு ரைட் ஹேண்டட் டைரக்ஷன், ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ஆர் லெஃப்ட் ஹேண்டட் ஸ்க்ரூ சிஸ்டம் சொல்லுறது. அது பேஸ் பண்ணி இதை சொல்லுவாங்க மாணவர்களே. இந்த அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டாட் ப்ராடக்ட்டில் பார்த்தா மாதிரியே இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஆக்சுவலாக அதை நம்ம வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக ஃபார்முலான்னு எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம சம் கேட்பாங்க. இது அப்ளை பண்ணி சம் கேட்பாங்க. நம்ம சம்மை நம்ம போனோம். அப்போ என்னென்ன a cross b இஸ் நாட் ஈக்குவல் டு b cross a. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் டாட் ப்ராடக்ட்டில் பார்க்கும்போது a டாட் b ஈக்குவல் டு என்னது b டாட் a. ஸோ a டாட் b பண்ணாலும் சரி b டாட் a பண்ணாலும் சரி சேம் ஆன்சர் தான் வரும். ஒரே ஆன்சர், சைன்லாம் மாறாது. பட் இங்கே a cross b-ஐ b cross a-வா பண்ணும்பொழுது மைனஸ் சைன் வரும். தட் இஸ் a cross b இஸ், அதான் எப்பவுமே இது சமமாக இருக்காது. அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்ன, ரெண்டாவது முக்கியம் யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் a வெக்டார் அண்ட் b வெக்டார். ஸோ a வெக்டார் அண்ட் b வெக்டாருடைய யூனிட் வெக்டார், அதாவது யூனிட் அந்த வார்த்தையை அப்படியே கேட்பான். யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் a வெக்டார் அண்ட் b வெக்டார்னா n கேப் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் யூனிட் வெக்டார்னு. இட் இஸ் ஏ கிவன் சிங்கிள் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 2 வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் 2 வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் யூனிட் வெக்டார் n கேப். அது a கேப், இது வந்து n கேப். n கேப் ஈக்குவல் டு a cross b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a cross b. தென் இதுலேயே வந்து கொஸ்டின் என்ன கேட்பேன்னா ஆங்கிள் பிட்வீன் சைன் ஆஃப் த வெக்டார். அதை டாட் ப்ராடக்ட்டில் பார்த்தோம். வெறும் ஆங்கிள் பிட்வீன் கேட்டாலும் நீ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஈஸியாக இருக்கும். பட் ஆங்கிள் பிட்வீன் த சைன் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு கேட்டான்னா கண்டிப்பாக சைன் தீட்டா கண்டுபிடிக்கும். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a cross b டிவைடட் பை மாடுலஸ் a மாடுலஸ் b. ஸோ தென் தேர்ட் வந்து என்னென்னா a cross b இன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நம்ம சம் எப்படி போடுறோம், பை ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ கிராமர்ஸ் ரூலு, அந்த கிராமர்ஸ் ரூல் எப்படி அவுட் டிட்டர்மின் த 2 rows 2 column ஆர் 3 rows 3 காலத்தை நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். இங்கே 3 rows 3 காலத்தில் நம்ம டிட்டர்மின் பண்ணோம். ஸோ டிட்டர்மின் a cross b அப்படின்னு வந்துட்டாலுமே ஸோ டிட்டர்மின்ட் போட்டு ijk ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ijkன்னு போடணும். செகண்ட் ரோவில் வந்து a வேல்யூடைய வேல்யூஸை போடணும். தேர்டு வந்து b வேல்யூடைய வேல்யூஸை கோஎஃபிஷியன்ஸை போடும். இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம். a cross b ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ijk a1 a2 a3 b1 b2 b3. a வெக்டர் வந்து சம் வேல்யூ கொடுத்துருப்பான். 5i + 2j + 7k 5 2 7 எழுதணும் மாணவர்களே. இதான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் எல்லா சம்முக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும். தென் இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் டாட் ப்ராடக்ட்டில் a டாட் பின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு i கோஎஃபிஷியன்ட்டுக்கு i கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட்டுக்கு j கோஎஃபிஷியன்ட், k கோஎஃபிஷியன்ட்டுக்கு k கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். பட் இங்கே a cross bக்கு வந்து கம்பல்சரியாக டிட்டர்மினன்ட் ஃபார்மில் போட கற்றுங்க. ஸோ டிட்டர்மினன்ட்டில் என்ன வரும்னா ijk, தென் வந்து இங்கே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட்ல ஏன்னு இருந்ததுன்னா a வேல்யூ எடுத்து வரும், ரெண்டாவது பின்னு இருந்ததுன்னா b வேல்யூ எடுத்து எழுதும். தென் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன 2 வெக்டரை இப்போ ijk என்பது இட்ஸ் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். இப்போ i cross i, j cross j, k cross k இதனுடைய வேல்யூ மட்டும் 0 மாணவர்களே. இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் i cross j பண்ணோம்னா வேல்யூ கிடைக்கும்.
பட் அதே வந்து டாட் ப்ராடக்ட்டில் ஐ டாட் ஜே பண்ணோம்னா 0. பட் இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் ஐ கிராஸ் ஜே பண்ணிங்க வச்சுங்களேன் கே கிடைக்கும். இதை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸில் வந்து இதுனா நெகட்டிவாக எடுத்துங்க, ஆன்டி கிளாக் வைஸில் வரது வந்து பாசிட்டிவாக எடுத்துங்க. ஸோ இப்படி இருக்கிறது வந்து இது வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவாக எடுத்துங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஐ கிராஸ் ஜே வந்து கே வெக்டர், ஐ கிராஸ் கே மைனஸ் ஜே வெக்டர். ஸோ அதே மாதிரி கே கிராஸ் ஜே அப்படின்னா மைனஸ் ஐ வெக்டர். சரிங்களா? ஸோ ஆப்போசிட்டாக வந்து என்ன மைனஸில் பண்ணும். ஸோ அதே வந்து ஐ கிராஸ் ஐ 2 மார்க்ஸில் கேட்பான். வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஐ கிராஸ் ஐ, இல்லைனா ஜே கிராஸ் ஜே, இல்லைனா ஐ கிராஸ் கே அப்படின்லாம் கேட்பான். ஸோ கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான், இந்த டயக்ராம் அப்ளை பண்ணி தான் போடணுமான இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து என்ன, இந்த 4 இது வந்து அப்ளிகேஷன் இதோட டாட் ப்ராடக்ட் முடியுது. இந்த இதில் வந்து என்ன உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்துட்டு தென் ஃபைனலாக வந்து லாஸ்ட் யூனிட் வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ட்ரிபிள், 3 வெக்டார்ஸை வச்சு எப்படி பண்ணுறது, அதோட அந்த வெக்டார் அல்ஜிப்ராவே ஃபுல்லாக முடியுது மாணவர்களே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாணவர்களே. ஸோ அடுத்த இதில் நம்ம அதை பார்ப்போம்.